வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பாலை விட கால்சியம் சத்துக்கள் அதிகமாக நிறைந்திருக்கக்கூடிய மற்ற உணவுப் பொருட்களாம் என்னென்ன, அந்த கால்சியம் சத்து நமக்கு எந்தெந்த வகைகளில் உதவிகரமாக இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். கால்சியம் ஒரு அத்தியாவசியமான கனிமங்க. இது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுல, பல்வேறு உடல் செயல்பாடுகளை ஆதரிக்கிறதுல முக்கியமான பங்கு வகிக்குது. எலும்புகளை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு, தசை செயல்பாடை சிறப்பாக வைக்கிறதுக்கு, நரம்பு பரிமாற்றத்தை சிறப்பாக வைக்கிறதுக்கு, ரத்தம் உறைதலுக்கு, ஹார்மோன் சுரக்கிறதுக்கு, செல்லுலார் சிக்னலிங்க்கு, ரத்த அழுத்தத்தை ஒழுங்குமுறை பண்றதுக்கு, இது எல்லாத்துக்குமே நமக்கு குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா இந்த கால்சியம் சத்துக்கள் வேணும். ஸோ இப்படிப்பட்ட கால்சியம் பால்கள்ல இருந்து மட்டுமே பெறப்பட முடியுமான்னு கேட்டீங்கன்னா ஓரளவுக்கு தான் பெறப்பட முடியும். அதை விடவும் அதிகமாக கால்சியம் சத்துக்கள் கிடைக்கக்கூடிய பிற உணவுகளும் இருக்கு. அந்த உணவுகளையும் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா தான் தசை, பற்கள், எலும்புகள் வலுவாக இருக்கும், உடலும் நமக்கு உறுதி பெறும். அந்த உணவுகள்லாம் என்னென்ன அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ அந்த வகையில் நீங்கள் பாலை தவிர கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய விதைகள் எடுத்துக்கொள்ளலாம். செலரி, எள், கசகசா மற்றும் சியா விதைகள் போன்ற விதைகள் கால்சியத்தினுடைய நல்ல ஆதாரங்கள். இந்த விதைகள் ஆரோக்கியமான கொழுப்புகள் மற்றும் புரதங்களை உங்களுக்கு வழங்கும். சியா விதைகளில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் மற்றும் கால்சியம் நிறைந்திருக்கு. எனவே விதைகளை நீங்கள் சாப்பிடும்போது உடலில் கால்சியத்தினுடைய அளவை அதிகரிக்க முடியும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நட்ஸ் வகைகள் எடுத்துக்கொள்வது போலவே விதைகளும் நீங்கள் எடுத்துக்கொள்ளணுங்க. ஆளி விதைகள், சியா விதைகள், பூசணி விதைகள், செலரி, எள், கசகசா இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டு இருக்கணும். தினமும் ஒரு கைப்பிடி அளவு விதைகள் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா கால்சியம் சத்துக்களை பெற முடியும். உடலை நீங்கள் உறுதிப்பட வைத்துக் கொள்ளலாம். சீஸ் எடுத்துக்கொள்ளும் போது கால்சியம் சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். பாலாடை கட்டியாக தான் சீஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ அது கால்சியத்தினுடைய சிறந்த மூலமாக இருக்கு. மற்ற பாலாடை கட்டிகளோடு ஒப்பிடுகும் போது நீங்கள் இந்த ஃபார்மேஷன் சீஸ் கால்சியத்தினுடைய சிறந்த மூலமாக இருக்கும். தாவர மூலங்களுடன் ஒப்பிடும்போது பால் பொருட்கள் கால்சியத்தை நம்முடைய உடல் எளிதில் உறிஞ்சிடும். அப்போ பால் பொருட்கள் இதய நோயோடைய அபாயத்தை குறைக்கிறது போன்ற இன்னும் நிறைய ஆரோக்கியமான நன்மைகளை நமக்கு கொடுக்கும். பால், தயிர் இதெல்லாமே மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அபாயத்தை நமக்கு குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ அப்போ அந்த பாலாடை கட்டியம் சொல்லக்கூடிய இந்த சீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு கால்சியம் சத்து கிடைக்கும். தயிர் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தயிர் கால்சியத்தினுடைய சிறந்த ஆதாரமாக இருக்கு. நோய் எதிர்ப்பு மண்டலத்தினுடைய செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கு உதவக்கூடிய ப்ரோபயோட்டிக்களுமே தயிரில் அதிகமாக இருக்கு. தயிர் ஆரோக்கியமாக இதயத்தை பராமரிக்கிறதுக்கும் உடலில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை சரியாக உறிஞ்சுவதற்குமே ஹெல்ப் பண்ணும். கிரேக் யோகாட் அது அத்தியாவசியமான புரதங்களை பெற்றக்கூடிய ஒரு அற்புதமான தயிர் பார்த்தீங்கன்னா இந்த கிரேக் யோகாட் கால்சியம் சத்துக்கள் அதிகமாக நிறைந்திருக்கும். நம்ம ஒரு காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் அந்த நண்பகலுக்கு முன்பான நேரத்தில் தயிரை அப்படியே உறைந்திருக்கக்கூடிய நிலையில் தயிர் நம்ம எடுத்துக்கணும். தயிர் கூட நம்ம ஏதாவது சேர்த்து சாப்பிட்னா சர்க்கரை கலந்து சாப்பிட்லாங்க. இப்போ ஒரு நாளைக்கு 1 அல்லது 2 நாட்கள் அல்லது 3 நாட்கள், வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள் ஒருவேளை மட்டுமே நம்ம தயிர் சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த கால்சியம் சத்துக்கள் வளமான அளவில் நமக்கு கிடைக்கும். இந்த தயிரை சூடுபடுத்தி சாப்பிட்றது, மற்ற நிறைய உணவுகளோட இணைத்து எடுத்துக்கொள்வது இப்படியெல்லாம் இல்லாமல் குறைந்திருக்கக்கூடிய தயிரை அப்படியே எடுத்துக்கொள்ளுங்க. அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்று உங்களுடைய உடலை நீங்கள் உறுதி பெற வைத்துக் கொள்ளலாம். மத்தி மற்றும் பதிவு செய்யப்பட்ட சால்மன் மீன் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா கால்சியம் சத்து நீங்கள் வளமான அளவில் பெற முடியும். சால்மன் மற்றும் மத்தி ஆகியவை கால்சியத்தினுடைய வளமான ஆதாரங்கள். இந்த மீன்களில் அதிக புரதம் மற்றும் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கு. இந்த சத்துக்கள் இதய செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இந்த மீன்கள் மூளை ஆரோக்கியம் மற்றும் தோல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு உதவிக்கூடிய ஊட்டச்சத்துக்களை உங்களுக்கு வழங்கும். அப்போ பார்த்தீங்கன்னா மீன்களை எடுத்துக்கொள்ளும் போது இப்போ கால்சியம் சத்துக்களோட சேர்ந்து இன்னும் பிற ஊட்டச்சத்துக்களுமே உங்களுக்கு கிடைக்கும். வாரத்தில் 2 நாட்கள் நீங்கள் மீன் எடுத்துக்கலாம். அதிகப்படியான எண்ணெய் எல்லாம் சேர்க்காம அளவாக எண்ணெய் சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா மீன்கள் கண் பார்வையை கூர்மைப்படுத்தி இதயத்தை பலப்படுத்தி கால்சியத்தையும் கொடுத்து உடலையும் உங்களுக்கு உறுதிப்படுத்தும். வயதானவர்கள் கூட வாரத்தில் ஒரு தடவை மீன் எடுத்துக்கலாம். அதில் எந்த விதமான தவறுமே கிடையாது. குறிப்பாக இந்த ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கக்கூடிய மீன்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா கால்சியம் சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். பீன்ஸ் மற்றும் பருப்பு வகைகள் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பீன்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா கால்சியம், புரதங்கள், நார் சத்து மற்றும் இரும்பு, ஃபோலேட், பொட்டாசியம், மெக்னீசியம், துத்தநாகம் மற்றும் புரதங்கள் போன்ற நுண்ணூட்ட சத்துக்கள் நிறைந்திருக்கு. சில பீன்ஸ் கால்சியத்தினுடைய வளமான ஆதாரங்கள். எனவே பருப்பு மற்றும் பீன்ஸ் நீங்கள் தொடர்ந்து சாப்பிடுவது உடலில் கால்சியத்தினுடைய அளவை உங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஆகையால தினமும் ஒரு நாள் கைப்பிடி அளவு பீன்ஸ் மற்றும் பருப்பு வகைகள் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னா கால்சியம் சத்தை வளமான அளவில் தொடர்ந்து பெறலாம். பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளும் போது கால்சியம் சத்தை நம்மளால பெற முடியுங்க. பாதாம் அதிக கால்சியம் உள்ளடக்கம் மற்றும் உங்களுடைய தினசரி உணவுல சேர்க்கப்பட வேண்டும். அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா கால்சியத்தோட இணைந்து இன்னும் பிற ஊட்டச்சத்துக்களுமே கிடைக்கும். அது உங்களுடைய உடலை வலிமைப்படுத்தும். பாதாம் பருப்புல நார் சத்து இருக்கு, புரதங்கள் இருக்கு, போதுமான அளவுக்கு ஆரோக்கியமான கொழுப்புகளினுடைய வளமான மூலமாக பாதாம் பருப்பு இருக்கு. இந்த பாதாம் பருப்புல விட்டமின் இ, மேங்கனீஸ், மெக்னீசியம் போன்ற பிற ஊட்டச்சத்துக்களுமே இருக்கு.
விதைகள் மற்றும் நட்ஸ் எடுத்துக்கொள்ளும் போது நட்ஸ் வகைகளில் குறிப்பிடத்தக்க அளவில் நீங்கள் பாதாம் பருப்புலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிபி ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம்லாம் இல்லாமல் இதயத்தினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கலாம். கால்சியத்தினுடைய அளவை நீங்கள் ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளும் போது ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ச்சி போன்ற எந்த பிரச்சனையும் இருக்காது. நரம்பு தொடர்பான, எலும்பு தொடர்பான பிரச்சனையும் இல்லாமல் உடலை நீங்கள் உறுதி பெற வைத்துக் கொள்வதற்கெல்லாம் பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை இலை காய்கறிகள் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கால்சியம் சத்து வந்து கிடைக்குங்க. பச்சை இலை காய்கறிகளில் கால்சியம் அதிகம் இருக்கு. நீங்கள் ரத்தத்தில் கால்சியத்தினுடைய அளவை அதிகரிக்க விரும்புனீங்க அப்படின்னா கீரைகள் நிறைய வந்து அந்த கோஸ் இதெல்லாம் சாப்பிடணும். தினமும் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தினமும் வந்து உங்களுடைய உணவுகளில் பச்சை இலை காய்கறிகளை தொடர்ந்து எடுத்துக்கணும். காலை மற்றும் மாலை வேளைகளில் காய்கறி வடிசாறு, வெஜிடபிள் சூப் எல்லாம் எடுத்துக்கணும். இதன் மூலமாக நிறைய விட்டமின்கள், தாதுக்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை இது அதிகரிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். உங்களுடைய அந்த எலும்பு, தசைகள், நரம்பு ஆகியவற்றை மேம்படுத்தி கால்சியம் சத்து கொடுத்து உடலையுமே உங்களுக்கு பலப்படுத்தும். பற்களினுடைய ஆரோக்கியத்தினுமே பச்சை இலை காய்கறிகள் பாதுகாக்கும். நான்வெஜ் ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறத காட்டிலும் கிரீன் வெஜிடபிள்ஸையும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணும். தினமும் நம்ம காய்கறிகள் எடுத்துக்கணும். வாரத்தில் ஒரு தடவை சுழற்சி அடிப்படையில் என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய கீரை வகைகளை எடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இப்போ இந்த வாரம் முருங்கைக்கீரை எடுத்துக்கிறீங்கன்னா அடுத்த வாரம் அகத்திக்கீரை, அதுக்கடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முடக்கத்தான் கீரை, முருங்கை, அது மாதிரி சுழற்சி அடிப்படையில் கீரைகளை மாற்றி மாற்றி சாப்பிடணும். அத்திப்பழம் நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா வளமான அளவில் கால்சியம் சத்து பெறலாம். உலர்ந்த அத்திப்பழங்களில் அதிக நார் சத்து மற்றும் ஆக்சிஜனேற்றங்கள் இருக்கு. இது அதிக அளவு கால்சியத்தையும் கொண்டு இருக்கு. அத்திப்பழம் விட்டமின் கே மற்றும் பொட்டாசியம் போன்ற பிற ஊட்டச்சத்துக்களையுமே வழங்கும். இந்த ஊட்டச்சத்துக்கள் உங்களுடைய எலும்புகளை வலுவாகவும் ஆரோக்கியமாகவும் பராமரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ நீங்கள் தினமும் ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அத்திப்பழமோ 2 அத்திப்பழமோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய அத்திப்பழத்தையும் எடுத்துக்கலாம். உலர வைக்கப்பட்ட அத்திப்பழத்தை எடுத்துக்கலாம். ஊற வைக்கப்பட்ட அத்திப்பழத்தையும் எடுத்துக்கலாம். இது கால்சியம் சத்தையும் கொடுத்து இன்னும் பிற ஊட்டச்சத்துக்களையும் கொடுத்து நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகள் வந்து உங்களை விடுபட வைக்கும். நரம்புகளை பராமரிக்கும். எலும்புகள், தசைகள், பற்களையுமே அத்திப்பழம் உங்களுக்கு ஆரோக்கியமாக பராமரிக்குங்க. டோஃபு நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா கால்சியம் சத்தை வந்து உங்களால் பெற முடியும். சில டோஃபு பொருட்கள் உற்பத்தியின் போது கால்சியத்துடன் வந்து பார்த்தீங்கன்னா வலுவூட்டப்படுது. சைவ உணவு உண்பவர்களுக்கெல்லாம் இந்த சைவ உணவு உண்பவர்களுக்கு அந்த கால்சியம் சத்து அடிப்படையாக வேணும். ஸோ அப்போ அந்த கால்சியம் சத்து டோஃபிலிருந்து அவங்க அதிகமாக வந்து பெறலாம். சில வகை டோஃபுகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறிப்பிடத்தக்க அந்த கால்சியம் சத்துக்களை கொடுத்து உடலை வந்து உங்களுக்கு வலுப்படுத்தும். அதனால் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த வலுவூட்டப்பட்ட உணவுகள் அதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் வந்து கொடுக்கணும். அதுலேயுமே கால்சியம் சத்துக்கள் இருந்திருக்கும். சில தானியங்கள், பழச்சாறுகள் மற்றும் தாவர அடிப்படையிலான பால், அதாவது பாதாம் பால் அல்லது சோயா பால், இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். இதனுடைய ஊட்டச்சத்து மதிப்பை அதிகரிக்கிறதுக்கு அந்த கால்சியத்துடன் அடிக்கடி வந்து அது செறிவூட்டப்படும். ஸோ அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். இந்த வலுவூட்டப்பட்ட உணவுகளோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃப்ரக்கோலி அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது இந்த கால்சியத்தை வழங்குவது இந்த உணவுகள் வந்து உங்களுக்கு தினசரி கால்சியம் தேவையை வந்து பூர்த்தி செய்கிறதுக்கும் எலும்புகளினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி தசை செயல்பாடு ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு உங்களுடைய அந்த நரம்பு தளர்ச்சியெல்லாம் இல்லாமல் நரம்புகளை பலம் பெற வைக்கிறதுக்குமே ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த கால்சியம் இருந்திருக்கக்கூடிய பழங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இலந்தை பழம், கிவி பழம், ஆரஞ்சு பழம், பப்பாளி பழம், அன்னாச்சி பழம், இந்த கிரேப் ஃப்ரூட் அதாவது திராட்சை பழம், ஸ்ட்ராபெரி, லிச்சி பழம், கொய்யா பழம், இதெல்லாமே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நம்முடைய உடலுக்கு எந்த அளவுக்கு கால்சியம் வேணும்னு பார்த்தீங்கன்னா பெரியவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 18 வயதுலேருந்து 50 வயதில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நாளைக்கு சுமார் 1000 மில்லிகிராம் வந்து கால்சியம் வேணும். பெண்களுக்கு அதாவது 51 வயது இருக்கிறவங்களுக்கு, ஆண்களுக்கு 51லேருந்து 70 வயது இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு நாளைக்கு 1000லேருந்து 1200 மில்லிகிராம் வேணும். இப்போ பெண்களுக்கு வந்து 71 வயதுக்கு மேலே மற்றும் ஆண்களுக்கும் 71 வயதுக்கு மேலே ஒரு நாளைக்கு தோராயமாக 1800 மில்லிகிராம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கால்சியம் சத்து வேணும். ஸோ இந்த அளவுக்கு கால்சியம் சத்துக்கள் பெறக்கூடிய இந்த உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு பாலை தவிர கால்சியம் சத்துக்கள் கிடைக்கக்கூடிய இந்த உணவுகளையும் எடுத்துக்கொண்டு நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.